உங்களுக்கே அவளை பார்த்து டவுட்டா இருக்கு. ஆனா விக்ரமுக்கு ஏன் டவுட் வரல? அதான் எனக்கு புரியவே இல்லை. ஆன்ட்டி, அதுக்கு பேர் தான் லவ். லவ் நிஜத்தை பொய்ன்னு நம்ப சொல்லும், பொய்ய நிஜம்னு நம்ப சொல்லும். அப்படியா? அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்களே விக்ரம் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. சொல்லணும் ஆண்டி, ஆனா அதுக்கான டைம் இன்னும் வரல. சரி, அவங்கிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம். முதல்ல இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, அதான் சரியா இருக்கும். மேடம், உங்க அம்மா கால் பண்றாங்க. அட, இப்பதான் அம்மாவை பத்தி பேசிட்டு இருந்தோம், அவங்களே கால் பண்ணிட்டாங்க. அத்தைக்கு 100 வயசு. சரி, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். அம்மா சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அப்புறம் போன காரியெல்லாம் முடிஞ்சிருச்சா? பிசினஸ் மீட்டிங் எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சா? அத பத்தி சொல்லவே இல்லையே. அதம்மா கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரீத்தியோட ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்கம்மா. அப்படியா? அப்ப நீ முதல்ல பிரசாந்த் கிட்ட போன் கொடு. இதோ கொடுக்கறேம்மா. ஏய் பிரசாந்த், இந்த அம்மா பேசணுமா? பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. ஆமா, என்ன பண்றீங்க? விக்ரம் எங்கயாவது சுத்தி காட்ட கூட்டிட்டு போனானா? எல்லாம் சுத்தி காட்டினா. மகாபலிபுரம் போலான்னு பிளான் பண்ணோம், ஆனா போக முடியாம போச்சு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். சரி சரி, எங்க போனாலும் பார்த்து ஜாக்கிரதையா போன. என்ன? ஓகே. அங்கிள், அங்கிள். என்ன மாப்ள, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்ல? என்ன அங்கிள்? கிருபா பத்தி. நீங்க தான் ஒரே பொண்ணோட வாழ மாட்டீங்களே, உங்க பரம்பரைக்கே அந்த பழக்கம் இல்லையே. ஐயோ போங்க அங்கிள், அதெல்லாம் உங்களை விருப்பத்துக்கு சொன்னேன். மாப்ள, அப்போ ஸ்டெப்னி மேட்ரு, சின்ன வீடெல்லாம் வச்சுக்க மாட்டீங்கல்ல? கிடையாது. அப்ப சத்தியம் பண்ணு. என்ன அங்கிள் குழந்தை மாதிரி? சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன். சரி, சத்தியம். அப்போ சரி. நான் என் மாமியார் கிட்ட உங்களை பத்தி சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப இல்ல, நேரம் வரும்போது சொல்றேன். என்ன அங்கிள் இப்படி ஏமாத்துறீங்க? ஏய், விக்ரமுக்கும் பிரகீத்திக்கும் நடக்கிற கல்யாண மண்டபத்துல அதே முகூர்த்தத்துல அதே இடத்துல உனக்கும் கிருபாக்கும் கல்யாணம் நடக்கும். உண்மையா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். சரிப்பா, நீ எலேகா கிட்ட போன் கொடு. இந்த குடுக்குறேன் பாட்டி, குடுக்குறேன் பாட்டி. பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா எலேகா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பிரீத்தியை பத்தி சொல்லு, பிரீத்தியை பத்தி. ஹலோ எலேகா, சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல பாட்டி, நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். சரிம்மா. சரி, சாரு கிட்ட போன் கொடு. ஓகே பாட்டி. சொல்லுங்க பாட்டி. என்ன சாரு, பிரீத்தி எப்படி இருக்கா? நல்லபடியா பாத்துக்கறாளா உங்களை எல்லாம்? எப்பவும் போல பழைய மாதிரி ட்ரீட் பண்றாளா, இல்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? அம்மாவே கேக்குறாங்கல்ல, அவ பிரீத்தி இல்லன்னு சொல்லு. என்ன சாரு, பதிலே காணோம். ஹலோ பாட்டி, பிரீத்தியை நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சொல்லு. வருத்தமா? அப்படி என்னம்மா வருத்தம்? எல்லாம் ஞாபக சக்தி தான் பாட்டி. அப்படியா? ஏன், என்னாச்சு? பாட்டி, அவ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே ஞாபகம் வச்சிருக்கா. அமெரிக்கால காலேஜ்ல படிக்கும்போது நாங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாமே ஒண்ணு விடாம சொல்லி சொல்லி எங்களை வெறுப்பேத்திட்டே இருக்கா. அவ்வளோ மெமரி பவர் இருக்கு. ஓ அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம். ஆமா பாட்டி. குடு குடு குடு. பாட்டி, பிரீத்தி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு பாட்டி. ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருக்கு, நம்மளால சமாளிக்கவே முடியல. ஓ, யாரு சிங்கா பேசுறது? ஆமா பாட்டி. சந்தோஷம். சரி சரி, என் பொண்ணு கிட்ட போன கொடு. ஓகே பாட்டி. சொல்லுங்கம்மா. கேட்டியா எல்லாரும் சொன்னத? புரியுதா? இனிமேலாவது தேவையில்லாம எதையாச்சும் பேசாம ஒழுங்கா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணு.
அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? பசிதான் மாப்ள. என்ன விக்ரம் இவ்வளோ லேட்டா வரே? பாட்டி கிட்ட இப்போதான் நிம்மல எல்லாரும் ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? சரி நானும் பேசுறேன். ஹலோ. பாட்டி. விக்ரம், சந்திரிகா பேசிக்கிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ணிட்டேன். அப்படியா? கொஞ்சம் அவகிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் ஆண்டி. ஆமா சந்திரிகா, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டியே. என்னாச்சு உனக்கு? அது சார்ஜ் இல்லம்மா. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போன விக்ரம்கிட்ட கொடு. தரேன். சொல்லுங்க பாட்டி. பிரீத்தி இருக்காள? இருக்கா பாட்டி. கொடு. பாட்டி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி கலகலன்னு இருக்கணும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? சரிங்க பாட்டி. நீங்க எப்போ வருவீங்க? சீக்கிரம் வந்துருவேன், கவலைப்படாத. என்ன? சரி, விக்ரம்கிட்ட போனை கொடு. இந்தாங்க போன். சொல்லுங்க பாட்டி. ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டனே, என்ன? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, யூனியன் பிரச்சனை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போன விஷயத்த நல்லபடியா பேசி முடிச்சு ப்ராஜெக்ட ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா விக்ரம். ஓகே பாட்டி. அங்கிள் என்ன? அங்கிள் என்ன பத்தி பேசுங்க. இரு சொல்றேன். விக்ரம், கொஞ்சம் போன் கூட, நானும் பேசிக்கிறேன். எதுக்கு? சும்மா. பாட்டி இருங்க, அங்கிள் ஏதோ பேசணும். குடு குடு. ஹலோ பாட்டி. மாப்ள. அத்தை என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க அத்தை. உங்களுக்கு என்ன, நீங்க நல்லதா இருப்பீங்க. அத்தை, போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடியலன்னா நீங்க வந்து முடிச்சு வைக்க போறீங்களா? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டா அத்தை. சரி சரி, என்ன விஷயம்? என்கிட்ட என்ன பேசணும்? அது வந்து அர்பஜனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அத்தை. ரொம்ப நல்ல பையனா இருக்கான். சரி, அதான் எனக்கு தெரியுமே. என்னத்த தெரியும்? ஹர்பஜன் ரொம்ப நல்ல பையன். அவனை தெரியும், அவங்க அம்மாவை தெரியும், அவங்க அப்பாவை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பாட்டியை தெரியும், எல்லாரையும் தெரியும். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அத்தை, அப்ப அந்த ஸ்டெப்னி மேட்ரு? ஸ்டெப்னியா? எந்த ஸ்டெப்னி? அத்தை, அது வந்து ஸ்டெப்னினா பெரிய வீடு மாதிரியே ஒரு சின்ன வீடு இருக்குமே, அத சொன்ன அத்தை. என்ன உளறீங்க? இந்த சும்மா. அம்மா, இந்த ஆளு லூஸ் ஆட்ட உளறிட்டு இருக்காருமா. அதான் தெரியுமே. நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம போன வேலையை பாருங்க. நான் போனை வச்சிடுறேன். விக்ரம், வந்து உட்காந்து சாப்பிடு. வா வா. இவங்க அந்த விக்ரம் சொல்லி கொடுத்துதான் இப்படி மாத்தி பேசிருக்காங்க. ஆமா மேடம், இவங்க நம்ம கிட்டே கேம் ஆடிட்டாங்க. அதத்தான் என்னால தாங்கவே முடியல. இவ்ளோ பிளான் பண்ணியும் எல்லாம் சொதப்பிடுச்சு. விக்ரம் மட்டும்தான் நம்மள மொக்க பண்ணா. இப்ப என்னடானா அவன் ஃப்ரெண்ட்ஸும் அதையே பண்றாங்க. இதான் சொந்த செலவுல சோனியா வச்சுக்கிறதுன்னு சொல்றது. அம்மா விடுங்கம்மா. இப்ப என்ன, இது இல்லனா வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம். போய் வேலையை பாருங்க. பிளான் போட்டு போட்டு நானே நொந்து போயிருக்கேன். மேடம், நீங்க சொல்றது சரிதான். ஆனாலும் திரும்ப திரும்ப அவளை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவ நம்ம கிட்ட கையும் களவுமா மாட்டுவா. ஆமா, இந்த சாரு இலைக்காலாம் ஏன் இப்படி மாத்தி பேசுறாங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், நேத்து விக்ரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரீத்தி மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நாகு வந்து நம்ம கிட்ட சொன்னால. ஆமா சொன்னா. அத பத்தி விக்ரம் கிட்ட கூட பேச போறாங்கன்னு சொன்னாலே. ஆமா மேடம், விக்ரம் தான் இந்த மாதிரி அவங்கள பேச வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல மேடம், நாகு சொன்ன உடனே
அவங்களையே பாட்டி கிட்ட பேச வச்சிருக்கணும். அப்போ அந்த பிரீத்தி அந்த பிரீத்தி மாதிரி நடிக்கிறவ கண்டிப்பா மாட்டிருப்பா. நாம தான் மேடம் தப்பு பண்ணிட்டோம். ஆமா, நேத்தே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கணும். என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி விடுங்க மேடம், இனி இந்த பிளான்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வேற ஏதாச்சும் பிளான் பண்ணா மட்டும்தான் இந்த பிரீத்தி சாப்டரை க்ளோஸ் பண்ண முடியும். என்ன சொல்ற? நம்ம என்ன பண்ணினாலும் அந்த விக்ரம் நம்பவே மாட்டான். அது மட்டும் இல்ல, பிரீத்தி மாதிரி நடிக்கிற இந்த பிளானே பாட்டியோடதுதான். அதனால நம்ம என்ன பண்ணாலும் தோத்துதான் போவோம். அப்போ என்ன தாண்டி பண்றது? நம்ம பிரீத்திக்கு கொடுத்த முடிவை இவளுக்கும் கொடுத்துட வேண்டியதான். என்னது, நாமளா? சரி, நான் தான் பண்ண. நீதான் உன் ஆளுங்களை வச்சு காலி பண்ண. ஆமா பண்ண மேடம். ஆனா எல்லாமே உங்க பொண்ணுக்காக தானே பண்ண. சரி சரி விடு. அப்ப அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நான் முடிவு பண்ணிட்டேன் மேடம். நாம இவள போட்டு தள்ளுறோம். அதுக்கப்புறம் நீங்க பிளான் பண்ண மாதிரி நான் ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு காலையில காணாம போயிடுவேன். வேற வழி இல்லாம கிருபாக்கு விக்ரம கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இது கூட நல்லா தான் இருக்கு. இவ பிரீத்தியை கொன்னுட்டா நாம கிருப்பாவை விக்ரமுக்கு கட்டி வச்சிடலாம். கடைசியில இந்த ஸ்ரீஜா ஏதாச்சும் தில்லு முள்ளு பண்ணான்னா இவதான் 2 கொலையும் பண்ணான்னு பழிய இவ மேல தூக்கி போட்டு மாட்டி விட்டுறலாம். அப்புறம் என்ன, கிருப்பாவுக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் தான். மேடம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, அவசியம் கொலை பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்காதீங்க மேடம், அதான் சரியா வரும். சரி பண்ணிடு. பண்ணிடலாம். முதல்ல இவளை போட்டு தள்ளிட்டு அப்புறம் கிருபாக்கு ஹர்பஜன் சிங்க தள்ளிட்டா நம்ம ரூட் கிளியர். எப்படி பார்த்தாலும் விக்ரம் நமக்கு தான். ஸ்ரீஜா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மேடம், இவளை எப்படி கொலை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ சரி சரி. ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம். உனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, உடனே பண்ணி ஆகணும். அதெல்லாம் பண்ணிடலாம் மேடம். ஆள் யாருன்னு சொல்லுங்க மேடம், காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். பிரீத்தியை கொல்லணும். என்ன மேடம் சொல்றீங்க? அந்த பொண்ணு தான் ஏற்கனவே போட்டு தள்ளியாச்சே, அதான் செத்து போச்சே. அவ செத்து போயிட்டாதான். ஆனா பிரீத்தி மாதிரி இங்க இன்னொருத்தி வந்திருக்கா. அத பார்த்துதான் நான் கூட சந்தேகப்பட்டு உங்களை தேட சொன்னேன். அவதான் அப்பயே செத்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம். அதான் எனக்கே தெரியுமே. நீ இப்ப இருக்க பிரீத்திய உடனே கொல்லணும். சரிங்க மேடம். அதுவும் அந்த பிரீத்திய கொன்ன மாதிரி இல்லாம நம்ம ஏற்கனவே பண்ணோமே, அதான் அந்த ரெட்டை கொலை, காணாம போன பொணம் கேஸ், அந்த மாதிரி பண்ணணும். ரெட்டை கொலையா? ஓ அது மாதிரியா? ஓகே மேடம், பக்காவா பண்ணிடலாம். என்னது ரெட்டை கொலையா? அடேங்கப்பா, இவன் நம்மளை விட பெரிய கேடியா இருப்பா போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காளோ. நீ உடனே கிளம்பி எங்க வீட்டு பக்கத்துல வந்துரு. எப்படியும் அவ வெளியே வருவா. நீங்க அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தனியா சிக்குனா தூக்கிருங்க. சரிங்க மேடம், இந்த உடனே கிளம்புறேன் மேடம். மேடம், அந்த பிரீத்தியா நடிக்க வந்தவ மேட்டர் க்ளோஸ்.
ச்சே, கனவா? நான் தான் மாப்பிள. ஏன் அலறீங்க மாப்பிள? என்ன இது? எது? நீங்க என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணை வெறிச்சு வெறிச்சு பாக்குறீங்க. ஐயோ அங்கிள், நீங்கள் தப்பா புரிஞ்சுக்குச்சு. சின்ன வயசுலே நான் கோபியர் கொஞ்சம் கோகுல கண்ணனா இருக்கும் போதே ஃபியூச்சர்ல நீ ராமணனா வாழணும்னு சங்கல்பம் பண்ணுச்சு. எப்படி? கட்டிக்க போற பொண்டாட்டி தவிர வேறொரு பொண்ணே ஏறெடுத்து கூட பார்க்க கூடாதுன்னு நானே ப்ராமிஸ் பண்ணிக்குச்சு. அப்புறம் எப்படி என் பொண்ணு கிருபாவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து ரசிக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? இப்போ நீங்க கோபியர் கொஞ்சம் கோகுல கண்ணனா தான் இருக்கீங்க. இன்னும் நீங்க ஸ்ரீராமனா மாறல. ஐயோ அங்கிள், என்னை மாதிரி அக்மாக் ஸ்ரீராமனே எவ்வளோ பெரிய வலை வீசி தேடினாலும் உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. சத்தியமா நம்புங்க. எனக்கு எந்த பொண்ணு பார்த்தாலும் எனக்கு கிருபா பாக்குற மாதிரியே இருக்கும். அப்படின்னா நீங்க போன்ல பார்த்த பொண்ணை கிருபான்னு நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருந்தீங்க, அப்படித்தானே? அப்படி சொல்லுங்க, நச்சுன்னு பாயிண்ட் பிடிச்சுங்க. நல்ல ட்ரீம் போயிட்டு இருந்துச்சு, நீங்க பாதிலேயே வந்து கெடுத்துடுச்சு. மாப்ள, ட்ரீம்ல என்ன நடந்துச்சு? அது பரவாயில்ல, நீங்க போட்டுங்க மாப்ள. நீங்க என்னை விட உயரமா இருக்கீங்க, தாராளமா போட்டுக்கோங்க. அது அங்கிள், கிருபா அழகா கிரீன் கலர்ல புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நெத்தில சின்னதா ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சு உதட்லே லைட்டா லிப்ஸ்டிக் வச்சு வந்தா, அப்போ நான் அவ கைய கோத்துக்கிட்டு அப்படியே நடந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க இருந்த மணிய டங்கு டங்குன்னு அடிச்சேன். அப்போ அந்த கோயில் கோபுரத்துல இருந்த புறாலாம் டபடப டபடபன்னு பறந்துச்சு. அப்போ நானும் கிருபாவும் சந்தோஷத்திலே வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்தோம். அப்போதான் குறுக்க வந்து போனை புடுங்கி கனவை கலைச்சிடுச்சு. மாப்ள, கேட்கவே ஜிவ்வுன்னு இருக்கு. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா? மாப்ள, நினைச்சு பார்த்தாலே புல்ல அரிக்குது. கிருபாவே என் வைஃப்னு தான் சொல்லணும். உங்க பொண்ணுன்னு சொல்லி உரிமையில கொண்டாடக்கூடாது. மாப்ள, முடிவே பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொல்லிச்சுன்னா நான் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துடும். என்ன மாப்ள, இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? எல்லாம் லவ் தான் அங்கிள். ஆனா உங்க பொண்ணு கிருபா தான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அதான் என் மனசு ரொம்ப கவலையா இருக்குது. கவலைப்படாதீங்க மாப்ள, கிருபாவோட உங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் சொல்லதான் சரிங்கோ, எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. மாப்ள, இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் கனவு கண்ட மாதிரியே கிருபாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தா நான் அப்படியே கைய கோத்துக்கிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். புரியுது மாப்ள. நீயும் கிருபாவும் ஜோடியா கோயிலுக்கு போகணும். அங்க மணிய டங்கு டங்குன்னு அடிக்கணும். வானத்துல புறா எல்லாம் படபட படபடன்னு பறக்கணும். நீங்க ரெண்டு பேரும் வானத்துல அப்படியே மிதக்கணும். அதானே? அதேதான். இந்த ஒரு நிமிஷம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். அது மாடிப்படிக்கு போற வழி. சாரி மாப்ள, வேகத்துல தடம் மாறிட்டேன். இனிமே தடம் மாறவே மாட்டேன். வரேன். இந்த விவரமா தான் இருக்கிறேன். எஸ். ஓ, அர்பஜனுக்கு நாளுக்கு நாள், மணிக்கு மணி, நிமிஷத்துக்கு நிமிஷம், வினாடிக்கு வினாடி லவ் கூடிட்டே இருக்கு போல. விட்டா இன்னைக்கே கல்யாணம் பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுவான் போல இருக்கு. கிருபாவை இப்போ கிரீன் கலர்ல புடவைய கட்ட வச்சா சிங்குக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிரும். நம்பர் ரூட் கிளியர் ஆயிடும்.
ஆனா அவன் சொன்ன மாதிரி கிருபா கிட்ட இருந்து இன்னும் கிரீன் சிக்னல் வரலையே. அத மட்டும் வர வச்சுட்டா நம்ம ரூட் எப்பவுமே கிளியர் தான்.